கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது ராஜாவிடம் நாத்தான் தீர்க்கதரிசி அவன் பாவத்தை உணர்த்தின போது தாவீது ராஜா பாடின சங்கீதம். பாவங்கள் மன்னிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். புதிய இருதயத்தை நமக்கு தருகிறார். அவரிடத்துல நாம் முழுமனதோடு கேட்கும்போது பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது ராஜா கேட்டார், கர்த்தர் புதிய இதயத்தை அவருக்கு தந்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை விசுவாசிப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நற்கிரியைகளை செய்வோம். புது இருதயத்தை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். நிலைவரமான ஆவியை நம் உள்ளத்திலே புதுப்பித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலையடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்குள்ளாய் இருந்து முன்னேற கிருபை தாரும். பரிசுத்தன் மேல் பரிசுத்த அடைய கிருபை தாரும். இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும்படியாய் கெஞ்சிரும். உம்மை பிரியப்படுத்துகிற பாத்திரமாய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக. நீரே காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உலக நாடுகளின் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருபை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.